கர்ப்பப்பையில ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கறத விட ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு என்ன ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. அது என்னங்கிறத பாக்கலாம். அனிதா மேடம், என்ன பேட் யூஸ் பண்றீங்க? தாராளமா பேசுங்க. நான் பேசுறேன்ல. எஸ், டாக்டர் கிட்ட வந்தா என்ன வியாதியா இருந்தாலும் பேசிதான் ஆகணும். ஓகேங்களா? இங்க இருக்க ஜென்ஸ் எல்லார் வீட்லயும் லேடிஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால தயங்க வேண்டியது எழுந்திருச்சு நில்லுங்க. எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த நம்ம பேசலாம். ஓகேங்களா? அதுல எந்த தயக்கமும் கிடையாது. என்ன பேட் யூஸ் பண்றீங்க? விஸ்பர். ஓகே, இதுவா? ஓகே, டன். மேம், இன்னொரு லேடிஸ் யாராவது சொல்லமா வீட்ல யார் என்ன பேட் யூஸ் பண்றாங்கன்னு? ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லயும் விஸ்பர் தான் ஜாஸ்தி இல்லீங்களா? நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க பேட் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாங்களா? நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பேடால மட்டும்தான் இன்னைக்கு நீர் கட்டி, கேன்சர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஆனா நமக்கு அது தெரியல, நம்ம அதை தெரிஞ்சுக்கவும் விரும்பல. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அதுக்கு சொல்யூஷன் என்ன, வேற ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குன்னு தெரியல. ஆல்டர்னேட்டிவா போகணும்னா திரும்பவும் பழைய காலம் மாதிரி துணிக்கே மாறணும். இன்னைக்கு துணியை வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ற ஒரு பொசிஷன்ல நம்ம இன்னைக்கு கல்ச்சர் இல்ல, அதனால நம்ம பேடுக்கு மாறணும். ஆனா இந்த பேடுக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் ஒரு லேடிஸ்க்கு ஒயிட் டிசார்ஜ்ங்கிறது ஒண்ணு வர ஆரம்பிச்சது. டாக்டர் கிட்ட போய் நிக்கிறோம், டாக்டர் கிட்ட போய் நின்னா என்ன ஒயிட் டிசார்ஜ், அதெல்லாம் காமன். லேடிஸ் இருக்காங்க, இருக்க பிராங்கா தான் பேசுறேன். யாருமே ஐயோ இல்லாத விஷயத்தை இந்த அம்மா பேசுறாங்க அப்படிங்கறதுலாம் எதுவும் கிடையாது. இருக்கிறதா பிராங்கா பேசுறேன். வீட்டுல ஜென்ஸ் எத்தனையோ பேர் லேடிஸ கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த பிரச்சனைக்கு இன்னைக்கும் தீர்வு கொடுக்கறதில்ல. போனா அன்னைக்கு 4 நாளைக்கு ஒரு தீர்வு இருக்கும். திரும்பவும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தா திரும்பவும் அந்த பிரச்சனை கண்டினியூ ஆகும். நீர் கட்டி, இன்னைக்கு கேன்சர், யூட்ரஸ் கேன்சர்ன்றது இன்னைக்கு அதிகப்படியா ஆயிட்டு இருக்கு. காரணம் இந்த பேடு தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேட் வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பியூர் காட்டன் எல்லாம் கிடையாதுங்க. ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பேப்பர் தான் இதுக்குள்ளார இருக்கு. இது எந்த மாதிரி அப்சர்வ் பண்ணும்? ஆக்சுவலி சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, யாரோ சொல்ல முடியுங்களா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு பேட் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறது யாரோ சொல்ல முடியுங்களா? 1 hour. நான் சொன்னதுனால நீங்க சொல்லிட்டீங்க. ஓகேங்களா? ஏன் 1 hour ஒன்ஸ் தான் ஒரு பேட் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூட்ரஸ்ல இருந்து வந்த அந்த 30 நாள் தங்கி இருந்த கெட்ட ரத்தத்துல இருந்து வந்தக்கூடிய கிருமிகள் திரும்பவும் யூட்ரஸ்க்கே போகும். அப்ப நச்சுக்கள் திரும்பவும் அதுக்கு உயிர் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது யூட்ரஸ்குள்ள போகும்போது நிறைய பிரச்சனைகளை உருவாக்க ஆரம்பிக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்ப்பப்பையில ஒவ்வொரு பிரச்சனையா உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். சின்ன சின்னதா ஆரம்பிச்சு பெரிய விஷயங்களை கொண்டு வந்து நிறுத்துற வரைக்கும் இந்த பேடு தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாத்தல அப்படின்னா இந்த பேட்ல இருக்கக்கூடியது எப்படி ஆகுது? நம்ம பேட் நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வச்சா கூட இதுல என்ன இருக்கு அப்படிங்கறதையும் நான் சொல்றேன் பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய அப்சர்வ் இதுல இருக்கு. என்ன பண்ணுதுன்னா அந்த கெட்ட கழிவுகளால போகக்கூடிய நச்சுக்கள் இருக்கு இல்லைங்களா, அதை உறிஞ்சக்கூடிய தன்மை இந்த பேடுக்கு இருக்கு. ஜஸ்ட் அது எப்படி அப்சர்வ் பண்ணுதுங்கிறத நான் இப்ப காமிக்க போறேன். சரி, இங்க பாருங்க. இது நார்மலுடைய பேடு. நம்ம நார்மல் பேடு இருக்கிற தப்பத்தை விட இது திக்னஸ் கம்மியா தான் இருக்கும். இது பியூர் காட்டன். இலவம் பஞ்சு இருக்கு இல்லைங்களா, பஞ்சு நூல் ஆகிறதுக்கு முன்னாடி பருத்தியில இருந்து எடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் லேயர் தான் இது. உங்களுக்கு இது பாருங்க, திக்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், ஸ்மூத்னஸ் இருக்கும். இதுல கிரீன் கலர்ல ஒரு பேட்சஸ் இருக்கு, பாத்திருக்கீங்களா? இது கிரீன் டீனுடைய எக்ஸ்ட்ராக்ட். இது ஒரு பேடு. இது என்ன பண்ணும்? இது வந்து ஒரு மெடிசன். இந்த மெடிசன் எல்லா பேட்லயும் இருக்கணும். இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கெட்ட கழிவுகள் வந்து உள்ளுக்குள்ள போகும்போது இந்த நச்சுக்கள் திரும்ப இதுக்குள்ள தங்க வச்சு அதனுடைய எஃபெக்ட் எதுவுமே நம்ம யூட்ரஸ்க்கு பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒண்ணு. ஆனா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பேட்ல கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா கலர் மட்டும்தான் இருக்கும். இதுல எந்த மெடிசனும் இருக்காது. இது கலர் அப்படிங்கறத இப்போ இந்த டெமோ முடியும் போது கடைசி சீன்ல இது கலரா இது என்னங்கறத காமிப்பேன். இந்த பேட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேட்ல இருக்கக்கூடிய கிரீன் எங்கேயாவது ஜாயிண்ட் பெயின் ஆயிடுச்சு, இல்ல கையில ஏதாவது ரொம்ப நாள் மூட்டு வலி இருக்கு அப்படின்னா இந்த பேப்பர் உள்ள இருக்கிறத கட் பண்ணி காமிக்கிறேன். இதை எடுத்து போட்டுட்டு பிளாஸ்டர் போட்டுட்டு 2 days விட்டு பாருங்க, இந்த பெயின் டோட்டலி ரிலீஸ் ஆகும். அப்ப இது எந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்கு அப்படிங்கறத நீங்க அதுல ஃபீல் பண்ண முடியும். ஏன் இதை நான் இங்க் போடுறேன் அப்படின்னா, இது தண்ணியா இருந்தா இதுல கலர் தெரியாதுங்கிற காரணத்துக்காக, வேற ஒண்ணும் கிடையாது. தண்ணி கொடுங்க. ரெண்டு ஈக்குவலா இருக்குங்களா? ஓகேங்களா?
இதுல என்ன ஊத்திருக்கணும் அதே தான் இதுலயும் ஊத்த போறேன். இது நம்மளுடைய பேட், இது விஸ்பர். இது விஸ்பர்ல தானா அப்படின்லாம் கிடையாது. நீங்க உங்க வீட்டுல நான் எங்க டெமோ கொடுத்தனாலும் அந்த லேடிஸ் அந்த வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதே பேட் தான் எடுத்து டெமோ கொடுப்பேன். ஏன்னா அப்பதான் வந்து அவங்களுக்கு அதனுடைய ஒர்த் என்ன, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கனுடைய ஒர்த் எப்படி இருக்குங்கிறது தெரியும் அப்படிங்கிறதுக்காக. இது இன்னும் அப்சர்வ் பண்ணவே இல்லை, இது அப்படியே நிக்குதுங்க நம்ம பேட். இது லேடிஸ் கொஞ்சம் முன்னாடி வரலாங்களா, தொட்டு பார்க்கலாம். அவங்க தொட்டு பார்க்கட்டும். உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு உண்டானது இதுல தண்ணி அப்படியே தேங்கி மேலே இது டிப் இல்ல சார். மேடம் இதை தொட்டு பாருங்க, அது மேலே நிக்குது. ஜஸ்ட் இது நீங்க பிரஸ் பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இத நீங்க எடுத்தீங்கன்னாவோ இல்ல நீங்க இதை என்ன ஃபோல்டிங் பண்ணுனீங்கன்னாவோ இதுல எவ்வளவு தண்ணி ஊத்தணுமோ அதே தண்ணி தாங்க ஊத்தணும். இதுல இங்க பாருங்க எவ்வளவு பிரஸ் பண்ணீங்கன்னாலும் இதுல வந்து ஒரு டிராப் கூட தண்ணி வெளியே வராது. இத ஜஸ்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா போதுங்க. என்னாச்சுங்க? ஊத்தலாம் சார், இன்னும் 100-200 ml இதுல நீங்க ஊத்தலாம். ஊத்துனீங்கனாலும் இப்ப நீங்க முன்ன தொட்டு பார்த்ததை விட இப்ப இது எந்த அளவுக்கு மாறிடுச்சு அப்படிங்கறத பாக்கலாம். ஓகேங்களா? இல்ல சார் பேக் ஆகல சார், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம் சார். இதுல என்ன இருக்கு, நீங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பேட்ல என்ன இருக்கு, இந்த பேட்ல என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்கலாம். தொட்டு பாருங்க. இது தண்ணி ஒழுக ஆரம்பிக்குது. இது உங்களுக்கு ஃபுல் ட்ரை. பிரஸ் பண்ணலாம் சார், பிரஸ் பண்ணி பாத்தீங்கன்னாலுமே எதுவுமே வராது. நீங்க தண்ணி சார் இது நீங்க புளிஞ்சீங்கன்னா திரும்ப ஊத்துன தண்ணி எல்லாமே வந்துரும் சார். நீங்க இதுல என்ன ஊத்தி இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்துரும் சார். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீசைக்கிள் பண்ண ஒரு பேடு தாங்க. ஓகேவா? எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு இப்பயாவது பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. பணம் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்ல, பிள்ளைங்களுடைய கர்ப்பப்பை போயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல என்ன இருக்கு, நம்ம பேட்ல என்ன இருக்குங்கிறதையும் காமிக்கிறோம். இங்க பாருங்க, இது பருத்தியோடைய லேயர் தெரியுதுங்களா? பஞ்சு பியூர் காட்டன் தான் இது. இதுல என்ன இருக்குங்கிறதையும் காமிக்கிறேன். நம்ம ஊத்துனது எல்லா தண்ணியும் என்னவா மாறிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெல்லியா மாறிடுச்சுங்க. எல்லாமே ஹெர்பல் ஜெல்லியா மாறிடுச்சு. இதுக்குள்ளார நான் ஒரு பேட் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இந்த கிரீன் பேட். இதுதான் மெடிசன். இததான் நம்ம இந்த கிரீன் பேட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பீரியட் டைம்ல ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கும், ஒரு மாதிரி பெயின் இருக்கும், அந்த பெயின் ரிலீஸ் ஆகாத மாதிரியே இருக்கும், ஸ்டமக் பெயின் இருக்கும். நம்ம வந்து எங்கேயாவது வந்து ஒரு ஃபால்ஸுக்கு போறீங்க, ஃபால்ஸுக்கு போன உடனே அந்த ஃபால்ஸை பார்த்த உடனே உங்க பாடியில ஆட்டோமேட்டிக்கா ஒரு வைப்ரேஷன், வாவ் சூப்பர் பிளேஸ், அந்த மாதிரி உங்களையும் மீறி நீங்க ஒரு ஃபீல் பண்ணி ஃப்ரெஷ்னஸ் நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்க. தானியம்னா நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் அப்போ வந்து அந்த இயற்கைய ரசிக்க ஆரம்பிச்சிரும் உங்க மனசு, உங்களையும் தாண்டி. ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு இயற்கையினுடைய இது மெடிசன் தான் இதுக்குள்ளார இருக்கிறது. அதனாலதான் சொன்னேன், உங்களுடைய ஜாயிண்ட் பெயின் அந்த மாதிரி எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இதை வச்சுட்டு ஒரு பிளாஸ்டர் போட்டு பாருங்க. 2 daysல இது என்ன மாதிரியான ரிசல்ட் கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே ஜெல்லியா மாறிடுச்சு. அப்போ உங்க கர்ப்பப்பையில இருந்து வந்த நச்சுக்கள் எதுவா இருந்தாலும் இதுக்குள்ள போய் அந்த ஜெல்லியோட சேர்ந்து அப்படியே ஃபிட் ஆயிடும் ஒழிய திரும்பவும் உங்களுடைய யூட்ரஸ்குள்ளார போகாது, பாதிக்காது. இது தண்ணியாவே நிக்கிறதுனால திரும்பவும் உங்களுடைய யூட்ரஸ்க்கு போகும். இதுல நீங்க ஆல்ரெடி நான் இங்க ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பெயிண்டிங் மாதிரி இருந்தது பாத்தீங்க, மெடிசன் சொல்லி. அது இப்ப எங்கேயாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. அது ஏன்னா எல்லாமே மறைஞ்சு போச்சு, அது எதுவுமே கிடையாது. இது எல்லாமே பேப்பர். தெரியுதுங்களா? இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பேப்பர்ஸ் இதான் ரீசைக்கிள் பேப்பர்ஸ். இததான் நம்ம இத்தனை நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய கர்ப்பப்பைய ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம், யூட்ரஸ்ல கேன்சர், யூட்ரஸ்ல நீர் கட்டி, நிறைய விஷயங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இதுதான். இததான் இத்தனை நாள் பயன்படுத்திட்டு இருக்கோம். இனிமேலாவது நம்ம ஜெனரேஷன் முடிஞ்சிருச்சு, இனி நமக்கு முன்னாடி வரப்போற தலைமுறைகளாவது பெஸ்டா வரணும்
அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறத வெளிப்படுத்திட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இதை நீங்க 4 பேருக்கு சொன்னீங்கன்னா போதுமானது. ஒண்ணுமே இல்லைங்க. இந்த பேட பத்தி சொன்னேன். பெங்களூர்ல ஒரு மகாராணி காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜோடைய ஸ்டூடெண்ட்ஸ் மாசம் 40,000 ரூபாய் சம்பாதிக்கிற இந்த பேட வச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹைலைட்டான ஒரு ப்ராடக்ட். இன்னைக்கு எல்லார்கிட்டயும் வாட்ஸ்அப் இருக்கு, எல்லார்கிட்டயும் மொபைல்னு ஒண்ணு இருக்கு. தேவையில்லாத ஒரு சினிமா ஓடுது, அந்த சினிமாவை வந்து நான் பார்த்தேன்ப்பா, இந்த பிலிம் பார்த்தேன் நல்லா இருக்கு, பாகுபலி படம் பார்த்தேன் நல்லா இருக்கு, போய் பாருங்க எத்தனையோ பேர் சொல்லி ஜஸ்ட் அதனால எந்த பணமும் கிடையாது. ஒரு பேட் நல்லா இருக்கு, இப்படி ஒரு ப்ராடக்ட் இன்னைக்கு இங்க வந்து பண்ணாங்க டிஎஸ்பி சார் வீட்டுல இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கு, போய் வாங்கினா 4 பேர் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத சொல்றதுனால எதுவும் நம்ம குறைஞ்சு போயிட கிடையாதுங்க. அதுக்கும் ஒரு நம்ம ஒரு பணத்தை கொடுக்குறோம் அப்படின்னும் போது பெஸ்டா பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான்.